इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஞான கர்ம சமுச்சயவாதம் ஒரு வாதம் இருந்திருக்கு. அந்த வாதத்தை பாஷ்யக்காரால் பிரஸ்தான திரயத்துல எங்கெல்லாம் அவருக்கு டைம் கிடைக்குமோ, அதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் நிராகரணம் பண்ணி, சூத்திர பாஷ்யத்துல இதை நிராகரணம் பண்ணினது ரொம்ப கொஞ்சம். உபனிஷத் பாஷ்யத்திலையும் கீதா பாஷ்யத்திலையும் எவ்வளவு இந்த ஞான கர்ம சமுச்சயவாதத்தை நிராகரணம் பண்ணி இருக்காரோ அதை பார்க்கும்போது சூத்திர பாஷ்யத்துல ஒன்றும் பண்ணல. ஒரு 2 வரி தான், அதோட முடிஞ்சு போச்சு ஞான கர்ம சமுச்சயவாத நிராகரணம். இப்ப ஞான கர்ம சமுச்சயவாதங்கிறது என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுட்டாதான் நம்ம அதை ஏன் நிராகரணம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். எப்படின்னா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் கர்மாவை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் கர்மானுஷ்டானம் பண்ணலாம். எத்தனையோ மகான்கள் ஜீவன் முக்தாளாக இருந்துட்டு கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டே இருந்திருக்கா. சில பேர் சன்னியாசம் வாங்கிக்கிறா, கர்மாவை விட்டு விடுறா. சில பேர் கர்மாவோடவே இருந்துட்டு இருக்கா. இதையும் பாஷ்யக்காரரே அநேக இடத்துல சொல்றார். அப்படியானால் ஞானம் வந்தால் கர்மா இருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஞான கர்ம சமுச்சயவாதத்தை இவர் நிராகரணம் பண்றார் அப்படின்னு சொல்லலாமா? முடியாது. இருக்கலாம், கூடவே இருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அதே சமயத்துல இந்த ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்றவாள் இருக்காளே, அவளுடைய அபிப்பிராயம் என்ன? மோட்சத்துக்கு எந்த விதத்துல ஞானம் உபயோகப்படுறது, எந்த விதத்துல கர்மா உபயோகப்படுறது, இது ரெண்டையும் அவ எப்படி நிரூபணம் பண்றா? இப்ப பல இடத்துல பார்க்கும்போது இந்த ஞான கர்ம சமுச்சய வாதமே நானா விதமாக இருக்கும்னு தெரியும். ஒரே பூர்வபக்ஷி எல்லா இடத்துலையும் வர முடியாது. பலவிதமாக அந்த ஞான கர்ம சமுச்சயவாதம் வருது. ஞானம் கர்மா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புருஷார்த்தத்துக்கு சாதனமாகணும் அப்படின்னு சொல்ற வாதம் தான் ஞான கர்ம சமுச்சயவாதம்னு பேர். ஒரு கடத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னால் அவன் அந்த குலாலனாக இருக்கிறவன் பல காரணங்களை சேர்க்க வேண்டியிருக்கும். அநேக காரணங்கள் சேர்ந்தாதான் அதுல இருந்து ஒரு காரியம் உண்டாகும் இல்லையா? இதை தண்ட சக்கராதிபத் சமுச்சயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஞானம் கர்மா ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த மோட்சங்கிறது கிடைக்கும். கர்மா இல்லாமல் வெறும் ஞானத்தினால மோட்சம் வராது. இப்படி ஒரு வாதம் இருக்கு. இந்த வாதத்தை தான் நிறைய பாஷ்யக்காரர் கண்டிக்கிறார். இதுவும் நம்ம பார்க்கணும். இந்த சமுச்சயம் சொல்றச்ச ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் உள்ள சமுச்சயம் 3 விதமாக சொல்லலாம். சம சமுச்சயம், விஷம சமுச்சயம், கிரம சமுச்சயம் அப்படின்னு 3 விதமா தெரியும். இதுல சம சமுச்சயம் அப்படின்னு சொன்னால் ஞானத்துக்கும் அந்த அவன் செய்யக்கூடிய கர்மாவுக்கும் சமானமான ஒரு பிராதானியம் கொடுத்து சமுச்சயம் சொல்ற வாதம் சம சமுச்சயவாதம். இதுக்கு நான் திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத. தர்ஷபூர்ணமாசம்ங்கிற யாகத்தை ஸ்வர்க்கம்ங்கிற பலத்துக்காக செய்ய வேண்டும். தர்ஷபூர்ணமாசம்னு சொல்றது ஒரு யாகம் இல்லை, அது மொத்தம் 6 யாகம். தர்ஷத்துல 3 யாகம், பூர்ணமாசத்துல 3 யாகம். முதல்ல பூர்ணமாசம், அப்புறம் தரிசனம் வச்சுக்கணும். முதல்ல பூர்ணமாசியில 3 யாகம், தர்ஷ அமாவாசையில 3 யாகம், ஆக 6 யாகங்கள் சேர்ந்து தர்ஷ பூர்ணமாச யாகம்னு சொல்றது. இந்த தர்ஷ பூர்ணமாச யாகம் 6க்கும் சேர்ந்து பலம் என்னன்னா ஒரே ஒரு ஸ்வர்க்கம். இந்த 6க்குள்ள பரஸ்பரம் இது பிரதானம் இது அங்கம் அப்படிங்கிறது கிடையாது. 6ம் சேர்ந்தாதான் இந்த பலன் கிடைக்கும். அதுல ஒண்ணே ஒண்ணு பண்ணிட்டேன்
எனக்கு பலம் வேணும்னா கொடுக்க முடியாது. அதனால இந்த ஷட் யாக சமுச்சயம் சொல்றாளே இது சமசமுச்சயம். 6 யாகங்களும் சமமாக இருந்துட்டு ஒரே விதமா பரஸ்பரம் ஒரு இது பிரதானம் இது அங்கங்கிற பாவம் இல்லாமல் ஒரு பலத்தை உண்டு பண்ணக்கூடிய சமுச்சயம் இது. இந்த மாதிரி சமுச்சயம் ஞான கர்ம சமுச்சயமா, அல்லது இதே 6 யாகங்கள் இருக்கு பிரதான யாகங்கள்னு இதை சொல்றது, இதுக்கு அங்க யாகமாக பிரயாகம் அனுயாகம் ஏகப்பட்ட யாகங்கள் இருக்கு, நிறைய யாகங்கள் இருக்கு. இத்தனை யாகங்களும் சேர்ந்தாத்தான் இந்த பிரதான யாகம் பலத்தை கொடுக்க முடியும். பிரதான யாகத்தை மாத்திரம் பண்ணிட்டு ஒரு அங்கத்தையும் அனுஷ்டானம் பண்ணலைன்னு சொன்னா அப்போ ஒண்ணும் வராது, பலம் வராது. அப்போ இந்த பிரதான யாகங்கள் அந்த பலத்தை கொடுக்கணுமானால் பல அங்க யாகங்களை அபேட்சிக்கிறது இல்லையா, அந்த அங்க யாகங்கள்லாம் செய்யலைன்னா பிரதான யாகத்தினால பிரயோஜனம் இல்லை. அப்படி இதுவும் ஒரு சமுச்சயம். இது என்னன்னா பிரதான யாகங்களுக்கும் பிரயாகாதி அங்க யாகங்களுக்கும் ஒரு சமுச்சயம். இந்த சமுச்சயம் இருக்கு, இதை விஷம சமுச்சயம்னு சொல்றோம். ஒண்ணு பிரதானம், இன்னொன்னு அங்கம். இந்த மாதிரி ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் நீங்க விஷம சமுச்சயம் சொல்லலாம்னா அப்படி கூட ஒரு வாதம் கிடைக்கிறது. விஷம சமுச்சயம் சொல்றச்ச எந்த மாதிரி 2 விதமான இது சொல்லலாம். அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு ஞானங்கிறது ஒரு பிரதானமான சாதனம், கர்மாங்கிறது அதுக்கு உபகாரம் பண்ணிட்டு அங்கமாக இருக்கு, ஆனா அது அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்கே, இது ஒரு விதமான சமுச்சயமாகும். இன்னொரு விதமான சமுச்சயம் என்னன்னு சொன்னா கர்மாவுக்கு பிராதானியத்தை கொடுத்து ஞானம் அதுக்கு அங்கமாக வருது, ஆக ஞான கர்ம சமுச்சயம், இதுவும் ஞான கர்ம சமுச்சயம். இப்படி ஒரு வாதம் வரும். இந்த வாதத்தை சூத்திரத்திலேயே எடுத்து நிராகரணம் பண்ணியிருக்கேன், அது கமக்கமருக்கு நான் சொல்றேன். ஆக விஷம சமுச்சயம் சொல்ற இடத்துல 2 விதம் கிடைக்கிறது, ஞானம் பிரதானம் கர்மா அங்கம். இன்னொன்னு கர்மா பிரதானம் ஞானம் அங்கமா போகும். இப்படி ஒரு 2 விதமான ஞான கர்ம சமுச்சயவாதம் கிடைக்கும். 3வது கிரம சமுச்சயம். கிரம சமுச்சயம்னு சொல்றதுல 2க்கும் ஒரே காலத்துல சமுச்சயம் இல்லை, முன்னும் பின்னுமாக வரக்கூடிய சமுச்சயம். இது ஓரளவுக்கு இஷ்டம். அந்த கிரம சமுச்சயத்துல 2 விதம் சம்பவிக்கும். முதல்ல கர்மானுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வருது இல்லையா, அப்போ கர்மானுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும், அதனால சித்த சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வந்துதான் ஆகணும், வந்தாதான் மோட்சம். ஆக மோட்சம் வரணும்னா ஞானமும் தேவை கர்மானுஷ்டானமும் தேவை. ஆனா கர்மானுஷ்டானம் முன்னாடி அப்புறம் ஞானம், இதுதான் கிரம சமுச்சயம்னு சொல்றோம். இந்த கிரம சமுச்சயத்தை ஆச்சாரியால் ஆக்ஷேபிக்கவே இல்லை, இதுதான் சித்தாந்தம்னு விட்டுட்டேன், இது நமக்கு வேண்டிய சமுச்சயம் தான். இதே மாதிரி இதுக்கு விபரீதமாக கூட ஒரு சமுச்சயம் வரும். முதல்ல ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் கர்மா. நான் இப்ப சொன்னது முதல்ல கர்மா, அதுக்கப்புறம் ஞானம் சித்த சுத்தி அப்புறமா ஞானம் வருது, ஞானம் வந்தால் அதுக்கப்புறம் மோட்சம். இன்னொன்னு என்னன்னா ஞாத்வா கர்மாணி குர்வீதன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு முதல்ல ஞானம் அதுக்கப்புறம் கர்மா இப்படி பண்ணினான்னா அவனுக்கு மோட்சம் வரும். இப்படி ஒரு சமுச்சயவாதமும் தெரியறது எல்லாம் பார்க்கும்போது. இப்படியாக பல சமுச்சயவாதங்கள் ஞான கர்ம சமுச்சயவாதங்கள் இருக்கு. இப்ப இதுல ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணுற அம்சம் என்ன, இதை நாம விசாரிக்கணும். இதுல இன்னொரு விதமாகவும் நாம பார்க்கணும். சமுச்சயவாதம் சொல்லும் போது அந்த 2மே காரணம்னு சொல்லணும், ஆனா 2 எந்த விதத்துல காரணமாறுதுங்கிறதையும் பார்க்கணும். ஞானமும் கர்மாவும் ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், ஒரு கேள்வியை கேட்டுன்றதுக்கு பதில் சொல்றார். கர்மா எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும், கர்மா ஒரு அனித்திய பலத்தை தானே கொடுக்க முடியும், நித்தியமான பலத்தை அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படி இருக்கிறச்ச நீங்க ஞான கர்ம சமுச்சயவாதம் எப்படி சொல்லலாம்? பதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா சித்தாந்தம் இல்லை, பூர்வபக்ஷம் தான். பதில் என்ன சொல்றாருன்னா வெறும் கர்மா நித்தியமான பலத்தை கொடுக்க முடியாது, ஆனா ஞானம் சேர்ந்ததுன்னா அதுவே நித்தியமான பலத்தை கொடுக்கும். ஒரு சககாரி சேர்ந்ததுனால அதனுடைய சாமர்த்தியமே மாறி போயிடுறது. அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா தயிரானது ததியானது ஜுவரத்தை உண்டு பண்ணக்கூடியது, ஆனா அதோடைய சர்க்கரை சேர்ந்து கொடுத்தோம்னா
அப்ப அது புஷ்டியை கொடுக்கும், ஜுரத்தை உண்டு, விசேஷமான காரியத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி விஷங்கிறது மரணத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஆனா அதோட மந்திரம் சேர்ந்ததுன்னா அதுவே ஜீவனத்துக்கு ஹேதுவாகும். இப்படி எல்லாம் இந்த திருஷ்டாந்தம் சொல்லி, வெறும் கர்மா தான் உங்களுக்கு பந்தத்துக்கு ஹேதுவாயிடும், நித்திய பலத்தை கொடுக்க முடியாது. ஞானம் சேர்ந்ததுன்னா அந்த கர்மா நித்திய பலத்தையே கொடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது, இப்ப நான் சித்த முன்னாடி சொன்னேனே சமுச்சயவாதங்கள், அதுல சேராத விதமான ஒரு சமுச்சயவாதமாக இது தெரியுது. ஆக என்ன கேட்டா இப்ப 6 விதமான ஞான கர்ம சமுச்சயவாதம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கு. நான் இதை இப்படியே வச்சு விடுறேன். இப்ப மீமாம்சக்கால் ஒரு ஞான சமுச்சயவாதிகள் இருக்கா, ஞான கர்ம சமுச்சயவாதி. இதை குமாரல பட்டர் வாயாலேயே சொல்லிட்டார். இந்த மாதிரி ஞான கர்ம சமுச்சயம் தான் என்னுடைய வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்ற வாதம் என்ன, நான் அதை வாசிச்சு காமிச்சுட்டு அப்புறம் வரேன். இது குமாரல பட்டர் இந்த ஸ்லோக வார்த்திகம் சாபர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு வார்த்திகம்னு பேரு. அந்த வார்த்திகம் கொஞ்சம் முதல் பாதத்துக்கு ஸ்லோகமாக இருக்கு, அப்புறம் கத்திய பத்தியாத்மகமா இருக்கு, அப்புறம் சின்னதா இருக்கு, துப்டீகான்னு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி அவர் இன்னொரு புஸ்தகம் பண்ணியிருக்கார், பிருஹட்டீகான்னு அதுக்கு பேர். இந்த பிருஹட்டீகா இப்போ கிடைக்கல நமக்கு. ஆனா அந்த பிருஹட்டீகையில இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களை பிராச்சீன கிரந்தங்கள்ல உத்தரணம் பண்ணியிருக்கார். இப்ப இது தந்திரவார்த்திகத்துக்கு நியாயசுதான்னு பிராச்சீனமான வியாக்கியானம். அவருடைய கிரந்தத்துல இருந்து இது நன்னா கிடைக்கிறது. இன்னும் பல கிரந்தங்கள்ல எடுத்திருக்காரு. என்ன சொல்றார், நனு நிஸ்ரேயசம் ஞானாத் பந்தஹேதோர் ந கர்மணஹா. இது பூர்வபக்ஷம் கேள்வி. யாரு கேள்வி கேட்கிறான்னா அத்வைதி கேட்கிறான். நனுன்னு சொன்னா அந்த கேள்வியை கொடுக்கக்கூடிய சப்தம். நிஸ்ரேயசம் மோட்சமானது ஞானாத், ஞானத்தினாலத்தானே வரணும். ந கர்மணஹா, கர்மாவால அது வர முடியாதே. ஏன்? அது விபரீத பலத்தை கொடுக்கக்கூடியது. பந்த ஹேதோ, பந்தத்துக்கு ஹேத்து. அது எப்படி மோட்சத்துக்கு ஹேத்துவாகும்? அதனால பந்தஹேதுவான கர்மா இது மோட்சத்துக்கு சாதனம் ஆகாது, ஞானம் தானே சாதனமாகும். நீங்க எப்படி ஞான கர்ம சமுச்சயவாதம் சொல்றீங்க? இது கேள்வி. பதில் என்ன சொல்றாருன்னா, நைகஸ்மாதபி தத்து கிந்து ஞான கர்ம சமுச்சயாத். இது அவருடைய வச்சனம். வெறும் ஞானத்தினாலையும் நிஸ்ரேயசம் வராது, வெறும் கர்மாவாலையும் நிஸ்ரேயசம் வராது. ஞான கர்ம சமுச்சயா, ஞானம் கர்மா இது ரெண்டும் சேர்ந்தாதான் நிஸ்ரேயசங்கிற பலம் வரும். இத இன்னும் பளிச்சுன்னு ஏன் சேரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தையும் அவர் எடுத்து சொல்றார். நச்ச அதுல 2-3 சங்கைகள் நடுப்புற வரும், அதுக்கு பதில் சொல்லிட்டே போறார். ஞானம் வந்தாச்சுன்னா கர்மா இருக்க முடியாது, நீங்க எப்படி ஞானத்தையும் கர்மாவையும் சேர்க்கிறது? இது கேள்வி வரும் இல்லையா? ஞானங்கிறது அந்த கர்மாவுக்கு பாதகம். இத சூத்திரக்காரரே பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கார், உபமர்த்தஞ்ச. இது அது போயிடும் அப்படின்னு யாரு சொன்னா? அதெல்லாம் பிரமாணம் இல்லை. நச்ச ஞான விதானேன கர்ம சம்பந்த வாரணம். இவனுக்கு ஞானம் வந்தால் இது வந்ததுனால கர்மாவோடு சம்பந்தம் விட்டு போகாது அவர் சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கர்மாவோடு சம்பந்தம் விட்டு போகாதுன்னு சொன்னதால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதுக்கு அப்புறமும் இவன் கர்மாவை விடாமல் செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? பிரத்யாசிரம வர்ண நியதானி நித்திய நைமித்திக கர்மாண்யபி பூர்வகிருத துரித க்ஷயார்த்தம் அகரண நிமித்த அநாகத பிரத்யவாய பரிகாரார்த்தஞ்ச கர்த்தவியானி. இது தந்திரவார்த்திகத்துல அவர் சொன்னது. இது புஸ்தகம் இப்பவே கிடைக்கிற புஸ்தகத்துல இருக்கு. ஆசிரம வர்ண, ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு அந்த வர்ணத்துக்குன்னு சொல்லி விதிக்கப்பட்ட கர்மாக்கள் இருக்கே, நித்திய நைமித்திக கர்மாக்கள். இது எதுக்காக அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னா, பூர்வகிருத துரித க்ஷயார்த்தம், சஞ்சிதமான பாபங்கள் க்ஷயமாகறதுக்காகவும், அகரண நிமித்த அநாகத பிரத்யவாய பரிகாரார்த்தஞ்ச, இதை செய்யாமல் விட்டால் எந்த ஒரு பிரத்யவாயம் வருமோ அந்த பிரத்யவாயம் வராமல் இருக்கிறதுக்காகவும் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியது நித்திய நைமித்திக கர்மாக்கள். நச்ச தேஷாம் பின்ன பிரயோஜனத்வாத் பின்ன மார்க்கத்வாச்ச
பாத விகல்ப பரஸ்பர அங்காங்கி பாவாக சம்பவந்தி. அவர் ரொம்ப பரிபாஷையா எழுதிட்டார், சின்னதா எழுதிட்டார். இந்த பின்ன பிரயோஜனத்வாத் அப்படின்னு சொன்னா கர்மாவுடைய காரியம் வேறு, ஞானத்தினுடைய காரியம் வேறு. அதனால இது எதுக்காக சேர்க்கணும் ரெண்டும்? அது மோட்சத்தை கொடுக்க போறது, இது வேற காரியத்தை கொடுக்க போறது அப்படின்னு ஒண்ணு. பின்ன பிரயோஜனத்வா. பின்ன மார்க்கத்வா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதிகாரியே பின்னம். முமுட்சுவாக இருக்கிறவன் இந்த ஞானத்துக்கு அதிகாரி ஆகிறான், அப்படி இல்லாதவன் கர்மாதிகாரி ஆகிறான் இல்லையா? அப்ப கர்மாதிகாரியும் இந்த ஆளே மாறி போயிடுறதே. கர்மாதிகாரி மோட்சாதிகாரி ரெண்டு பேருமே வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த சமுச்சயத்துக்கு சங்கையே வராதே அப்படின்னு ஒரு இது வருது. இதெல்லாம் இல்லே, எல்லாம் பின்ன பிரயோஜனத்துவம் இல்லே, பிரயோஜனம் ஒன்னாக ஆகிறது, பின்ன அதிகாரிகத்துவங்கிறது இல்லை. அதனால பாதம் விகல்பம் பரஸ்பரம் அங்காங்கி பாவம் அது வேற சொல்றார். இதுக்கு அது அங்கம், அதுக்கு இது அங்கம்ங்கிறது இல்லை அப்படி நினைக்கல இவர். இவருடைய சமுச்சயவாதத்துல சமப்பிரதானமாக ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் உள்ள சமுச்சயம் வரணும்னு இவர் நினைக்கிறார். இது குமாரல பட்டர் சொல்றார். சொல்றார் கர்மசால சொல்றார். அநேகமா இவ எந்த இதுல கட்சியில வர்றாருன்னா சந்நியாசத்தை வேண்டான்னு சொல்றா. சந்நியாசத்தை ஒத்துண்டு ஞான கர்ம சமுச்சயவாதம் ஒண்ணு இருக்கு. அவ சந்நியாசத்தை ஒத்துக்கிறா, ஆனாலும் அவ அந்த ஆசிரமத்துக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாவோடு சமுச்சயம் பண்ணாதான் வரும், இல்லாட்டா வராதுன்னு அந்த ஞான கர்ம சமுச்சயவாதம் தான் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஞான கர்ம சமுச்சயவாதம் பல வித்தியாசங்களோட இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாம ஒரு ஞான கர்ம சமுச்சயவாதம் பாக்குறோம், இது புஸ்தத்திலே இருக்கு. மற்ற ஞான கர்ம சமுச்சயவாதங்கள்லாம் ஊகிக்க வேண்டியிருக்கு, இவர் கண்டனம் பண்ணினத்துல இருந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இது இந்த புஸ்தகத்துல கிடைக்கிறது. இது வியாக்கியானம் பண்ணும்போது பின்ன பிரயோஜனத்வாத்னு போட்டார். ரெண்டுக்கும் ஒரே காரியம்னு சொன்னா அந்த இடத்துல விகல்பம் வரும். விரீஹி யவம். விரீஹி என்ன பண்ணோம்? விரீஹியால என்ன பண்ணணும்னா புரோடாசம் பண்ணலாம், யவத்தினால அதே புரோடாசம் பண்ணலாம். அப்படியானால் விரீஹியும் யவையும் சேர்க்கப்படாது, ரெண்டுல ஒண்ணு, விகல்பம் வரும். இப்ப மோட்சத்துக்கு ஞானமும் சாதனம் கர்மாவும் சாதனம் அப்படின்னு சொன்னால் அப்ப ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கலாமே, எதுக்காக சமுச்சயம் சொல்லணும்? இந்த மாதிரி கேள்வி வரும் இல்லையா? அதுக்காக இவர் என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா அவாந்தரமான காரியத்துல வித்தியாசம் இருக்கு, வேகம் இருக்கு. ஆனா அங்க விரீஹிக்கும் யவத்துக்கும் புரோடாசங்கிற திரவியம் ஒன்னாக இருக்கு. ஆனா மோட்சத்தை உண்டு பண்ற விஷயத்துல இந்த கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள பிரயோஜனம் காரியம் வித்தியாசப்படுறது. இது பின்ன பிரயோஜனத்துவாத்துன்னு சொல்லி இவர் வார்த்தைக்கார பட்டபாதர் குமாரல பட்டர் இதை சூச்சனம் பண்றார். அதாவது என்ன கர்மா என்ன பண்றதுன்னு கேட்டா பூர்வகிருத பாப நாச அவசிய விகித அகரண நிமித்த பாப பரிகார பிரயோஜனத்வாத். சரியா? கர்மாவுடைய வேலை என்ன? இவன் பண்ற கர்மா ஏற்கனவே ஏதாவது சஞ்சிதம் பாக்கி இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றது, மறுபடியும் வேற புதுசா ஒரு பாப்பம் வராமல் இருக்கிறது. இதுதான் இவன் பண்ற நித்திய நைமித்திய கர்மாவுடைய பிரயோஜனம். நேர மோட்சத்தை உண்டு பண்றதுக்கு இது உபயோகம் இல்லை. சரி, ஞானம் என்ன பண்றது? நிர்குண ஆத்ம ஜானஸ்ய தத்துவ பிரகாசன பிரயோஜனத்வா. ஆத்ம ஜானம் என்ன பண்றது? தத்துவத்தை தெரிவிக்கிறது, அவ்வளவுதான். தத்துவம் தெரிஞ்சா அஜ்ஞானம் போறது, அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் மோட்சம். அதனால ஞானத்தினுடைய வேலை காரியங்கிறது வேற, கர்மாவுடைய காரியம் வேற. ரெண்டு காரியமும் இவன் மோட்சம் அடையறதுக்கு தேவையாக இருக்கு. அதனால நான் ஞான கர்ம சமுச்சயம் சொல்றேன். அப்போ கேள்வி கேட்டா நச்ச பந்தஹேது கர்மக்ஷயாத் மோக்ஷ சித்தேஹே தத்துவ பிரகாசன ஆனர்த்தக்கியம் சங்கியம். அவரே கேட்கிறார், பந்தத்துக்கு ஹேதுவான கர்மா நித்திய நைமித்திய கர்மாவால க்ஷயமாயிடுத்துன்னு சொன்னால் தானா மோட்சம் கிடைச்சிட்டு போறதே ஞானம் என்னத்துக்கு? இல்லையா? கர்மாவே போருமே, இந்த நித்திய நைமித்திய கர்மாவால பாவங்கப்பம் போயிடுத்துன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் மோட்சம் வர வேண்டியதுதானே. சத்யபி பூர்வகிருத கர்மக்ஷயே கர்த்திருவ போக்திருத்வ அபிமான அனிவருத்தௌ நிர்வியாபாரத்வ அனுபவத்தேஹே அவசியம் கஸ்யசித் பந்தஹேதோ கர்மண பிரசங்காத். தத்துவஜானம் வரலன்னு சொன்னா இவனுடைய மித்யா ஜானம் இருந்துட்டே இருக்கும். அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற பாவம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா?
கர்த்திருவ போக்திருத்துவ பாவம் இவரிடத்துல இருக்கிற பரியந்தம் ஏதாவது புதுசா வேலை செஞ்சுட்டே இருப்பான். புதுசா வேலை செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துவிடும், அதனுடைய பலம் வரும். ஆமா, அந்த மாதிரி பலம் வந்துடுவேங்கிறதுக்காக தத்துவஜானம் வேணும். வேற என்ன நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் மாத்திரம் பண்ணிட்டு ஒத்தனால இருந்துவிட முடியாது. தத்துவஜானம் வந்தா தான் அந்த காமிய நிஷ்டித்த கர்மாவை அவனால வர்ஜனம் பண்ண முடியும். இல்லாட்டா ஏதாவது பண்ணிட்டு இருந்துருவான் அப்படின்னு சொல்றார். அதனால கர்த்திருவ போக்திருத்துவ அபிமான நிவர்த்தேகே அபேட்சிதாயாக தத்துவ பிரகாசனம் வினா அனுபவத்தே. தத்துவஜானம் இல்லாமல் இந்த அபிமான நிவர்த்தி ஏற்படாது. சரியா? இத ரெண்டையும் வச்சுட்டு அவர் ஒரு இது சொல்றார். நித்திய நைமித்திகைரேவ குர்வாணோ துரிதக்ஷயம் ஞானஞ்ச விமலீகுர்வன் அபியாசேனச்ச பாச்சயன் வைராக்கியாத் பக்வ விஜானஹ கைவல்யம் லபதே நரஹா. இது இந்த ஸ்லோகத்தை பல இடத்துல எடுத்திருக்கா, தார்க்கிகால் கூட எடுத்துட்டு இருக்கா. அதாவது இவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட நித்திய நைமித்திக கர்மாக்களை விடாமல் செஞ்சுட்டு இருக்கணும். இதனால அவனுக்கு என்ன வரும்? குர்வானோ துரித க்ஷயம். ஏற்கனவே இருந்த துரிதங்களுக்கு க்ஷயம் ஏற்படும். அது மாத்திரம் இல்லை, இவனுடைய ஞானத்துக்கு ஒரு பரிபாக்கமும் ஏற்படும். ஞானஞ்ச விமலீகுர்வன் அபியாசேனச்ச பாச்சையே. இந்த ஞானத்தை அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும், மறக்காம வச்சுட்டே இருந்தோம்னா அது நல்ல பரிபக்குவமாக ஆகும். வைராக்கியம் வேணும். வைராக்கியாத் பக்வ விஜானஹா. ஞானம் பாக்கத்தை அடையறதுக்கு இவன் மேல்கொண்டு கர்மா நித்திய காமிய நைமிய வாசனையை வளர்த்துக்காம இருக்கிறது ஒண்ணு, அபியாசம் பண்றது ஒண்ணு, வைராக்கியம் ஒண்ணு. இந்த மாதிரி எல்லா காரணமும் சேர்ந்தா இவனுடைய ஞானமானது பரிபக்குவமாகிறது. அதனால அவன் கைவல்யம் பஜதே நரஹா அப்படின்னு, அதனால அவன் கைவல்யத்தை அடையறான். இப்படி பார்க்கும்போது ஞானத்துக்கும் அந்த கர்மாவுக்கும் ரெண்டுக்குமே மோட்சத்தை இவன் அடையறதுக்கு பின்னமான துவாரங்கள் இருக்கு. துவாரம் பின்னமா இருக்குன்னா ஞானம் இவனுக்கு வேற விதமா உபயோகப்படுறது, இவன் செய்யக்கூடிய கர்மா வேற விதமாக உபயோகப்படுறது. ரெண்டுமா சேர்ந்து அந்த அதிகாரி மோட்சத்தை அடைஞ்சு விடுறான். இப்படி கொண்டு போறாரு இல்லையா? மீமாம்சகைஹி பந்தஸ்ய அஜ்ஞான கிருதத்துவ அஸ்வீகாரா. பந்தங்கிறது அஜ்ஞான கிருத்தம்ங்கிறது அவ மதத்துல கிடையாது. அதனால ஞானம் பந்த நிவர்த்தி ஆயிடுத்துன்னு நேர சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஞானம் ந பந்த நிவர்த்தகம். அது ஞானம் பந்த நிவர்த்திக்கு ஹேது ஆகாது. அப்ப அது என்ன பண்ணணும்? பந்தத்துக்கு ஹேதுவாக இருக்கிறது என்ன? இவன் பண்ணக்கூடிய கர்மா தானே. கர்மாவுக்கு ஹேதுவாக இருக்கிறது என்ன? பிரவೃತ್ತಿ, அல்லது அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள். ராகத்வேஷத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது இவனுடைய தேகாத்மாபிமானம். அந்த அபிமானத்துக்கு ஹேதுவா இருக்கிறது அஜ்ஞானமோ, அஜ்ஞானம் அவ சரியா சொல்றது இல்லை, அபிமானம்னே வச்சுப்போம். அந்த அபிமானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது தத்துவஜானம். ஆக தத்துவஜானங்கிறது மித்யாஜானம். அந்த அபிமானத்தை நிவர்த்தி பண்ணி இவன் மேல்கொண்டு பிரவೃತ್ತಿ பண்ணாமல் இருக்க வச்சு அதனால மேல்கொண்டு வரக்கூடிய ஜன்மாவை தடுக்கிறது. இப்படியாக ஞானங்கிறது ஒரு இன்னொரு ஜன்மா வராமல் இருக்கிறதுக்கு ஹேதுவாகிறது. நித்திய நைமித்திக கர்மாங்கிறது வேற பாபம் வராமல் தடுக்கிறதுங்கிறதுனால அதுவும் ரெண்டுமா சேர்ந்து மோட்சத்துக்கு ஹேதுவாகிறது. இது மீமாம்சகாளுடைய பட்சம். நியாயத்துல எப்படி சொல்லியிருக்கான்னா அவ ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்லலை. அதுல உதயநாச்சாரியர் ஞானம்தான் பிரதானம், கர்மா அதுக்கு அங்கமாக வச்சுக்கலாம்ங்கிற பட்சத்துக்கு போற. அதுவும் அவ கர்மா சேர்ந்து பண்ணணுங்கிறது வச்சுக்கல. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் கர்மா பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அவ சொல்லலை. ஞானம் அவன் கர்மா விட்டு போயிடுத்துனா போறோம் பிரத்திவாயும் சொல்லலை. அந்த மாதிரி போயிருக்க. இப்போ ஒரு ஞான கர்ம சமுச்சயவாதான் நமக்கு இப்ப கிடைச்சது. ஞான கர்ம சமுச்சயத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய சூத்திரங்கள் என்ன, இதையும் பார்த்துருவோம். நாம பூராவே ஞான கர்ம சமுச்சய பாதத்தை பார்த்துட்டு அப்புறம் எப்படி கண்டனம் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப இவர் நம்ம இதை யோசிக்கணும். இப்ப இவர் சொன்னாரு ஒரு ஞான கர்ம சமுச்சயம். இந்த சமுச்சயத்தை ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயத்துல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் பந்தத்தை அஜ்ஞான கிருத்தம்னு ஒத்துக்கல. அதனால இவர் சொல்ற மாதிரி உடனே பந்தம் போயிடுத்து, ஞானம் அஜ்ஞானம் போச்சு, பந்தம் நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறத சொல்லல. வேற விதமா சொல்லியிருக்கார். ஆனா இதை ஏன் கண்டிக்கணும்?
பிரபஞ்சம் அஜ்ஞானகிருத்தம்ங்கிற காரணத்தினால கண்டிக்கணுமா இல்ல வேற காரணம் உண்டா இதை விசாரிக்கணும். சூத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஞான கர்ம சமுச்சயம் வரத்துக்கு ஒரு 4-5 சூத்திரம் கிடைக்கும். அதனுடைய முதல்ல நான் ஆபாத்ததாக தெரியக்கூடிய அர்த்தத்தை பார்ப்போம். 3-4-26 இது சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதிஸ்ருதேஹி அஸ்வவத். இந்த அதிகரணம் இங்க எப்படி விசாரிக்கிறான்னு சொன்னா, ஞானம் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எதையுமே அபேட்சிக்காதா, எந்த கர்மாவையுமே அபேட்சிக்காதா, இல்ல அபேட்சிக்குமா இன்னும் விசாரம். சூத்திரத்துல சர்வாபேக்ஷா எல்லா கர்மாவையும் அபேட்சிக்கிறது. ஏன்னா கர்மாவால வரக்கூடிய அந்த புண்ணியத்தை அதிருஷ்டத்தை அபேட்சிக்கிறது இந்த வித்யா. இது சூத்திரத்துல இருந்து கிடைக்கிறது. ஞானமானது அந்த கர்மாவை அபேட்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா இல்லாமல் இந்த ஞானம் பலத்தை உண்டு பண்ண முடியாதுன்னு ஆச்சு இல்லையா? சரி, இதுதான் ஞான கர்ம சமுச்சயம். கர்மா இல்லாமல் ஞானம்ங்கிறது தன்னுடைய பலத்தை கொடுக்க முடியாது இப்படின்னு சொல்றதுதான் ஞான கர்ம சமுச்சயவாதம். ஆக இங்க ஞான கர்ம சமுச்சயவாதத்துக்கு ஒரு இடம் கிடைக்கிறது இந்த இதுல. சரி, 2வது 3-4-27 இந்த மாதிரி சொல்லிருக்கு. சமதமாத்யுபேதஸ்யாத் ததாபிது தத்விதேஹே ததங்கதையா தேஷாம் அவசியானுஷ்டேயத்வா அப்படின்னு இந்த இது சமதமாதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால சமதமாதிகள் சேர்ந்தாதான் ஞானம் தன்னுடைய காரியமான பலமான மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. முதல் சூத்திரம் மற்ற கர்மாக்களை பத்தி பேசினது, அதனுடைய அபேட்சையும் இருக்கு, சமதமாதிகளுடைய அபேட்சையும் இருக்கு அப்படிங்கிறத இந்த 2வது சூத்திரமும் அதை தெரிவிக்கிறது. இது ஒண்ணாச்சு. அடுத்தது 3-4-33 இந்த இடத்துல சககாரித்வேனச்சன்னு ஒரு சூத்திரம். இங்க என்ன விசேஷம்னு கேட்டா, இந்த அதிகரணத்தினுடைய விசாரம் கொஞ்சம் வித்தியாசமான விசாரம். சாதாரணமா தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்லி எல்லா கர்மாவுக்கும் வித்யாசாதனமாக ஞானத்துக்காக விநியோகம் பண்ணியாச்சே. அப்படியானால் முமுட்சுவாக இல்லாதவன் அந்த கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா, நித்திய நைமித்திய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்து. ஏன்னா அவளுக்காக விசேஷமா சொல்லி இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு ஆயிடுமோன்னு ஒரு சந்தேகம். அதை நிவர்த்தி பண்றதுக்காக சூத்திரம் விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி, முமுட்சுவா இருக்கானோ இல்லையோ அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அவன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றது. இதே கர்மாவை அவன் மோட்சார்த்தம் அந்த ஞானார்த்தமும் அனுஷ்டிக்கலாங்கிற விசேஷமே தவிர அவன் ஞானத்துக்காக அதன் கர்மாவை விதிக்கப்பட்டதுனால இவன் பண்ண வேண்டியாங்கிற அவசியம் கிடையாது. இது சொன்னது முதல் சூத்திரம். அடுத்த சூத்திரம் சககாரித்வேனச்சன்னு சொல்ற. சககாரித்வேன சொன்னா ஞானத்துக்கு சககாரியாக இந்த கர்மாக்கள் விதிக்கப்பட்டு இருக்கு இந்த சூத்திரத்துல சொல்றான். வித்யா சககாரிணிச்ச ஏதானி ஸ்யுஹு, ஏதானி கர்மாணி வித்யானா ஞானத்துக்கு சககாரி ஆகும், கூட இருந்து அதுக்கு உபயோகப்படும். வித்யை செய்யக்கூடிய காரியத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இது இருக்கு. ஒண்ணு இந்த இடத்துல சொல்லிட்டாரா. இன்னொன்னு சொல்றேங்க. இங்கேயே அனபிபவஞ்ச தர்சயத்தின்னு 35வது சூத்திரம். இந்த 35வது சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சரியாதிகள் யாருக்கு இருக்கோ, சாதனங்கள் இருக்கோ, பிரம்மச்சரிய சாதனம் சொன்னா பிரம்மச்சாரி செய்யக்கூடிய விரதங்கள் அந்த நியமங்கள், இதே மாதிரி ஆதிபதத்தினால கிரகஸ்தனுடைய விரதங்கள் எல்லா நியமங்களையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கூட இருந்தால் என்ன விசேஷம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, ராகாதி கிளேசங்கள் இவனை தொடாமல் இருக்க முடியும், இவனை தன அடக்காமல் இருக்க முடியும். அனபிபவஞ்ச தர்சயதி சககாரித்வஸ்தைவ ஏதது உபோத்பலகம் லிங்க தரிசனம் அனபிபவஞ்ச தர்சயதி ஸ்ருதிஹி பிரம்மச்சரியாதி சாதன சம்பன்னஸ்ய ராகாதிபிஹி கிளேசைஹி ஏஷஹ்யாத்மா ந நஷ்யதி எம் பிரம்மச்சரியேன அனுவிந்ததே. இந்த வாக்குக்கு எப்படி சூத்திரகாரர் ரீதியில அர்த்தம் எடுத்துக்கிறாரு சொன்னா, பிரம்மச்சாரியாக இருந்துட்டு அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவோடு சேர்ந்து எந்த ஆத்மாவை இவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த ஆத்மா இவனுக்கு மறையறது இல்லை. பிரம்மச்சாரியாக இருந்துன்னு சொன்னதுனால
இவனுடைய கர்மாக்கள்லாம் அங்க அபேட்சிக்கிறதுன்னு ஆச்சு இல்லையா? இல்லாட்டா மறந்து போயிடும். நஷ்யத்தின்னு சொன்னா மறைஞ்சு போறது. தியானம் வருது, காணாம போயிடுறது. ஆனால் பிரம்மச்சரியாதி சாதனங்கள் இவனுக்கு இருந்தால், பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறது ஒரு உபலட்சணம். மற்ற சுவாசிரம விகித கர்மாவோடு இவன் இருந்தானே ஆனால் இவனுக்கு வந்த ஞானம் திருடமாக இருக்கும். அந்த ஆத்மா மறைஞ்சு போகாது. ஏஷஹ்யாத்மா ந நஷ்யதி எம் பிரம்மச்சரியேன அனுவிந்ததே இத்தியாதினா. அதனால தஸ்மாத் யஜ்ஞாதீனி ஆசிரம கர்மாணி ச பவந்தி வித்யா சககாரீணி ச இது நிச்சயம். இப்ப யஜ்ஞாதி கர்மாக்கள், இவன் செய்யக்கூடிய யஜ்ஞாதிகள் ஆசிரம கர்மாக்களா இருந்துட்டே இருக்கு. வித்யைக்கும் ஒரு சககாரியா இருக்கு. எப்படி? இந்த வித்யா வீணாகாம இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு சாதனமாக இருக்கு. சககாரித்துவத்தை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இது சமுச்சயவாதம் இங்கேயும் வரும். ஏன்னா இந்த சககாரி சாதனம் இல்லாட்டா ஞானங்கிறது மறைஞ்சு போயிடும், அது பலத்தை கொடுக்க முடியாது. அதனால இது கூட வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாயிடுதா? ரெண்டாச்சு. இன்னும் ஒண்ணும் இருக்கு. 4:1:16 அக்னிஹோத்ராதிது தத்காரியாயைவ தத்தர்ஷனாத் அப்படின்னு. இந்த பிரகரணமும் வித்தியாசமான பிரகரணம். இங்க எப்படின்னு கேட்டா, ஞானம் வந்தவனுக்கு கர்மக்ஷயம் உண்டுன்னு நிரூபணம் பண்றது. சஞ்சிதத்துக்கு க்ஷயம், ஆகாமிக்கு ஸ்பர்ஷமே இல்லை அப்படின்னு. அதை சொல்ல வர்ற இடத்துல 2 அதிகரணம் தனித்தனியா பண்ணியிருக்கார். அதாவது பாபத்தை க்ஷயம் பண்றதுக்கும் ஒரு அதிகரணம். சஞ்சித பாபமும் போகும், சஞ்சிதமான புண்ணியமும் போகும். பிராரப்தம் மாத்திரம் எதுவுமே போகாது. புண்ணியமும் போகாது, பாபமும் போகாது. இந்த விஷயங்கள் சொல்லிட்டு வர இடம். தன் மத்தியில ஒண்ணு நடுப்புற கொண்டு விட்டான். இவன் பண்ணிருக்கானே இந்த அக்னிஹோத்திராதி கர்மா, ஏற்கனவே பண்ணினது, அதெல்லாம் நித்திய நைமித்திகமான அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் இருக்கே, இந்த கர்மாக்களும் இந்த ஞானத்தினால சேர்ந்து அழிஞ்சு போயிடுமா போயிடாதான்னு விசாரம். போக வேண்டியதானே? எல்லா கர்மாவும் போகும்போது இதுவும் சேர்ந்து போயிட வேண்டியதானே இல்லையா? மற்ற சஞ்சிதம் போறச்சே இதுவும் போறதுல நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, போயிடலாம். ஆனா சூத்திரக்காரர் விசேஷம் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லை. புண்ணியங்கள்ல இவன் பண்ணின அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் இருக்கே, இது அவனுடைய ஞானத்தினால விநாசத்தை அடையிறது கிடையாது. சரி, அப்ப என்ன பண்றது? அது இந்த ஞானம் எந்த பலத்தை கொடுக்கறதோ அந்த பலத்துக்கே அதுவும் உபயோகப்படுறது. விநாசமாறுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்புறம் பலத்தை கொடுக்காது, வியர்த்தமாக போகும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நிர்பீஜமாயிடுறதுன்னு. ஆனா இவன் பண்ணின நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருக்கே, சொர்க்கத்துக்காக பண்ணின கர்மாவை சொல்லல, நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருக்கே, இது வீணா போகாது. இது அது வேற, அது அப்புறம் வரும். இப்ப அது இந்த நித்திய நைமித்திக கர்மாக்கள் மாத்திரம் இந்த ஞானத்தினுடைய பலத்துக்கே உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அக்னிஹோத்ராதிது தத் காரியாயைவ தத் தரிசனா அப்படின்னா. புண்ணியஸ்யாபி அஸ்லேஷ விநாசயோஹோ அகன்யாய அதிதிஷ்டः சஹ அதிதேசः சர்வ புண்ணிய விஷய இத்தியாசங்கிய பிரதிபக்தி. பாஷ்யக்காரர் இப்படிதான் எடுத்துன்னு போயிருக்கார். புண்ணியத்துக்கும் சஞ்சித புண்ணியம் பூரா போயிடும்னு சொன்னாரே, எல்லா புண்ணியமும் போயிடுமா, இல்ல அக்னிஹோத்திராதியை விட்டுட்டு பாக்கி புண்ணியங்கள் போகுமா அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப அக்னிஹோத்திராதி விஷயம் இந்த புண்ணியங்கள் போகாது. இந்த புண்ணியத்தினுடைய பலம் என்னன்னா மோட்சமே பலம் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப பூர்வபக்ஷம் சொல்லிட்டு வரேன். இதை வச்சுட்டு அப்ப 2 சேரணுங்கிறது சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் கிடைக்கிறது இல்லையா? எப்படி சேரணுங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுவா அக்னிஹோத்திராதிகள் ஞானத்தை உண்டு பண்றதுக்கே இது சாதனமா இருந்திருக்கு. சித்த சுத்தி ஆமா, நம்ம சித்தாந்தத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப ஞான கர்ம சமுச்சயத்துக்கு சூத்திரத்துல இருந்து வரக்கூடிய இடங்கள் இது இருக்கு. இப்ப நீங்க அக்னிஹோத்திராதி புண்ணியங்களை அழியாது, அது ஞானத்துக்கு சககாரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்புறம் எந்த புண்ணியம் ஞானத்தினால நிவர்த்தி ஆகக்கூடியதா இருக்கு? இதை தவிர வேற என்ன புண்ணியம் இருக்கு? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த சூத்திரம் அதோன்யாபி ஏகேஷாம் உபயோஹோ. உபயோங்கிறது தனியா வச்சிடணும். உபயோகம்னு சொன்னா ஜெய்வினி பாதராயணையோகோ அப்படின்னு அர்த்தம். இந்த ஜெய்வினியாகட்டும் பாதராயணராகட்டும் 2 பேரும் இந்த விஷயத்துல ஐக்கமத்தியமாக சொல்றா, இந்த அக்னிஹோத்திராதியை தவிரவும்
வேற புண்ணியங்கள் இருக்கு. அப்படின்னா என்னன்னா காமியம். இதே அக்னிஹோத்திராதிகளை அவன் காமியமாவும் அனுஷ்டானம் பண்ணிருப்பானோ இல்லையோ, அந்தந்த பலத்தை கொடுக்கறதுக்காக அது காத்துட்டு இருக்குமே சஞ்சிதமாக. அப்படி இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாக்களைத்தான் இந்த தியானம், சஞ்சித புண்ணியத்தை, புண்ணியம் இல்லையாது அந்த புண்ணியத்தை தான் இந்த தியானங்கிறது அழிக்கிறது. ஆக இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி இவன் என்ன நித்திய நைமித்திக அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்திருக்கானே, இந்த கர்மாவை தியானம் ஒன்றும் பண்ணாது, அழிக்காது. இதனுடைய பலம் இவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பூர்வபக்ஷின்னு சொன்னா சூத்திரம் சித்தாந்த சூத்திரம் தான். ஆமா, நிஷ்காமியமாக, அதாவது ஸ்வர்காதி பலத்துக்காக செய்யப்பட்ட அக்னிஹோத்திரம் இருக்கே, அதாவது தியானத்துக்காக தமேதம் வேதான வச்சன பிராமணா யுதிஷந்திங்கிற நியாயத்தினால எவன் அனுஷ்டானம் பண்ணினானோ, முமுட்சுவாக இருந்துட்டு இவன் அனுஷ்டானம் பண்ணின அக்னிஹோத்திராதிகள் இருக்கே, அது தியானத்தினால போகாது. அதனுடைய பலம் இவனுக்கு கிடைக்கும். அது என்ன பலம்னா தனியா ஒரு பலமும் இல்லை, மோட்ச பலம் தான் அப்படின்னு சொல்றது. இந்த விஷயத்துல ஜெய்மினி பாதராயணர் ரெண்டு பேருக்குமே ஒரு சம்மதி இருக்கு. இது ஒரு விதமாக சூத்திரத்திலேருந்து தியான கர்ம சமுச்சயவாதத்துக்கு ஒரு புஷ்டி கிடைக்கிறது இல்லையா? இதோட வைப்போம். இன்னொரு விதத்துக்குள்ள இங்கேயே பார்ப்போம். ஒரு பட்சம் நிறைய பலமாக இருந்ததுன்னா அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். தியானம் கர்மா அப்படிங்கிற இடத்துல தியானம்னு நீங்க எந்த தியானத்தை நினைக்கிறீர்கள்? கர்மாங்கிறது என்ன நினைக்கிறீர்கள்? கர்மாங்கிறது என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டா இதுக்கு நேர பதில் கிடைச்சு விடுறது நித்திய நைமித்திகமான விகித கர்மா. அது ஸ்ரௌத்தமாகட்டும் ஸ்மார்த்தமாகட்டும், ஸ்ருதி ஸ்மிருதி விகிதமான கர்மா, அதுவும் நித்திய நைமித்திக கர்மா, கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு சொல்லப்பட்ட கர்மாவைத்தான் இங்க கர்மான்னு சொல்றேன். எந்த தியான கர்ம சமுச்சயவாதியும் காமிய கர்மாவோட தியானத்தை சமுச்சயம் பண்ணவே இல்லை. அந்த விஷயத்துல ஒரு எல்லாருக்கும் ஐகமத்தியம் இருக்கு. தியான கர்ம சமுச்சயம் சொல்றதுல பல வித்தியாசம் இருந்தாலும் எந்த கர்மாவோட சமுச்சயம் சொல்றேன்னு கேட்டா நித்திய நைமித்திக கர்மாவோட தான். இப்ப மீமாம்சகன் சொன்னானே, அந்த இடத்துல நித்திய நைமித்திக கர்ம சமுச்சயம் தான் சொன்னான். இதே மாதிரிதான் அந்த பர்திரு பிரபஞ்சர் எத்தனை பேர் வந்திருக்காளோ யாருமே காமியத்தோடு சமுச்சயம் சொல்லலை. ஜெய்மினி கூட சொல்லலை. ஏன்னா இப்ப ஜெய்மினி கூட அந்த தியானத்தினால சஞ்சித புண்ணியம் போயிடுறதுன்னு சொன்னார் இல்லையா? சஞ்சித புண்ணியம் சொல்றச்சோ நித்திய நைமித்திகத்தை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கான், புண்ணியம் வச்சுட்டு இருக்கான், அது நிவர்த்தி ஆயிடும். அதோன்யாபி ஏகேஷாம் உபயோ அப்படின்னு சொல்லி இந்த காமியத்தை நிவர்த்தி பண்ணிடும், அதுக்கு சமுச்சயம் கிடையாது. ஆக இந்த விஷயத்தை தீர்மானமா வச்சுக்கலாம். நித்திய நைமித்திக கர்மாவோடு சமுச்சயம் தியானத்துக்கு. ஆனா தியானம்னா என்ன, இதை நம்ம பார்க்கணும். தியானம் 2-3 விதமா கிடைக்கிறது. இப்ப தியான கர்ம சமுச்சயம்னு அந்த மீமாம்சக புஸ்தகத்துல நான் படிச்சேன். அவர் தியானம்னா என்ன நினைக்கிறார் அதுவும் பார்க்கணும். ஒரு தியானம்னு சொன்னோம்னா நம்ம வேதாந்தியாக இருக்கிறவன் என்ன சொல்லுவோம், பிரம்மாத்மைக்கிய தியானம் தான் தியானம், பாக்கியெல்லாம் அஜ்ஞானம்னு சொல்லிடுவோம் இல்லையா? இதுதானே தியானம் சொல்லுவோம். அஜ்ஞானம் இதை தோன்யதா. அவன் சொல்றது, மீமாம்சகன் சொல்ற இடத்துல தேகாதி வதிரேக தியானம், தேகாதிய காட்டிலும், தேகம் இந்திரியம் இதெல்லாம் காட்டிலும் தனியாக ஆத்மா இருக்குங்கிற தியானம், நான் தனியானவன் வேறானவன்கிற தியானம் இருக்கு, இது ஒரு ஆத்ம தியானம். இந்த தியானத்தை வச்சுட்டு தான் அநேகமா மீமாம்சைகள் போயிருக்க, பிரம்மாத்மைக்கு தியானத்துக்கு போகல. தியான கர்ம சமுச்சய வாதத்துல நான் இப்ப குமாரல பட்டரை எடுத்தேன்னு, குமாரல பட்டர் இந்த தேகாத்ம வதிரேக தியானத்தை வச்சுட்டு தான் போறார், பிரம்ம ஜானத்துக்கு போவே இல்லை. சரியா? மூணாவது உபாசனா ரூப ஞானம். உபாசனையும் தியானம்னு சொல்ற வழக்கம் இருக்கு. நீங்க உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா உபாசனாங்கிறது தியானம் இல்லை, தியானம் வேறு. அது இச்சையா செய்யக்கூடியதா இருக்கிறதால தியானம் சொல்றது இல்லை. ஆனா தியானம்ங்கிற விவகாரம் அதுலயும் இருந்துட்டு இருக்கு. பிரம்மோபாசனம் இந்த தியானத்தை எடுத்துக்கணும். தியான கர்ம சமுச்சயம்னு சொல்லும் போது பிரம்மாத்மைக்கு தியானம் தியானமா, தேகாதி வதிரேக தியானம் தியானமா, இல்லே உபாசனம் பிரம்மோபாசனம் தியானமா, இது 3 விதமான தியானம் கிடைக்கிறது. இந்த 3 தியானத்தோடு நீங்க கர்மாவுக்கு சமுச்சயம் சொல்லணும். சரி, இப்ப பிரம்மாத்மைக்கிய தியானத்தோடு சமுச்சயம் சொல்றவா யாரு? இப்ப குமாரல பட்டர் அப்படி இல்லை. அவர் தேகாதி வதிரேக தியானத்தை தான் தியானமாக எடுத்துட்டு சமுச்சயம் சொல்லியிருக்கார். அதுதான் தேகாதி வதிரேக தியானம் தான் தேகாதி அபேத பிரமத்தை போக்கும்,
அது போச்சுன்னா ராகத்வேஷாதிகள் குறையும், மேற்கொண்டு பிரவருத்தி வராது, காம நிஷித்தத்துல எல்லாம் பிரவருத்தி வராது, மேற்கொண்டு ஜென்மா வராம இருக்கும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இவர் அந்த தேகாதி வத்திரேக ஞானத்தை வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு விரோதம் அதுல இல்லை. அதுக்கு சூத்திரமும் இருக்கு, சூத்திரம் உபயோகப்படுறது ஜெய்மினியே சொல்லியிருக்காருன்னு. அது எங்கன்னா இந்த புருஷார்த்தோத சப்தாதிதி பாதராயணஹான்னு 3-4-1 சூத்திரம். இந்த அதிகரணம் எதுக்காக வந்ததுன்னு சொன்னா, வெறும் ஞானம் சொன்னா வேற எதுவுமே அதுல சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் பிரம்மாத்மைக்கு ஞானமானது தனியாக இருந்துட்டு புருஷார்த்தத்துக்கு ஹேதுவாகும், மோட்சத்தை கொடுக்கும், அதுக்கு எந்த சகாயமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்த அதிகரணம் இது. முதல் சூத்திரம் வந்த உடனே அடுத்த சூத்திரத்துல ஜெய்மினி வந்துட்டார் பூர்வபக்ஷம் பண்றது. சேஷத்வாத் புருஷார்த்தவாதா யதா அந்நேஷ்விதி ஜெய்மினி. அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, இந்த ஞானத்தினால தெரிஞ்சுட்டாலே மோட்சம் வரும்னு சொல்றதெல்லாம் இருக்கே, இது வெறும் ஞானத்தை பிரசம்சை பண்ணக்கூடிய ஒரு அர்த்தவாதம். இது பலமாக எடுத்துக்க கூடாது, இத ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொன்ன வாதம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னு கேட்டா, நீங்க சொல்ற ஞானம் ஆத்ம ஞானம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயுமே ஆத்ம ஞானம்ங்கிறது எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மா கர்மாவுக்கு கர்த்தாவாக இருக்கான். கர்மாங்கிறது சிலது அநேகமாக பரலோகத்துல இன்னொரு ஜென்மாவில பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்ட கர்மாவில இவனுக்கு பிரவருத்தி வரணும்னு சொன்னா தான் அடுத்த ஜென்மாவிலையும் இருக்கேங்கிறது தெரியணும் அவனுக்கு. இந்த சரீரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறம் பரலோக பலத்துக்காக எவனும் கர்மா பண்ண முடியாது. அதனால தேகாதி பின்னமாக அவனுக்கு ஆத்மா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது. அப்படி தெரிஞ்சுட்டானே ஆனால் அந்த ஞானத்தை தான் நீங்க ஆத்ம ஞானம்னு சொல்றேன். அப்ப அந்த ஞானம் வந்ததுன்னா உடனே மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றேன். இது என்னதுன்னா, இது வெறும் ஸ்தோத்திரம். கர்மாவுக்கு கர்த்தா அபேட்சிதமான ஒரு அங்கம். அந்த கர்த்தா சரீரத்தை காட்டிலும் வேறானவனாக இருக்கணும், அது இவன் தெரிஞ்சுண்டாகணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கர்மாவுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கிறதுனால இதுக்கு தனி பலன் கிடையாது, கர்ம பிரவருத்தி தான் பலம் மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொன்னா அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்தது இந்த சூத்திரம் சொல்றது. யதான்யேஷ்டி ஜெய்மினி. இதை நிராகரணம் பண்ணும்போது எப்படி சூத்திரக்காரர் நிராகரணம் பண்றாருன்னா, அதிகோபதேசாத்து பாதராயணஸ்ய ஏவன் தத்தர்சனாத்னு சூத்திரம். நீ சொல்ற மாதிரி வெறும் கர்த்தாவா போக்தாவா இருக்கக்கூடிய ஆத்மாவை மாத்திரம் இந்த ஞானம் தெரிவிக்கிறதா இருந்தால், அந்த ஞானத்துக்கு நீ சொல்ற கதியை நான் ஒத்துக்கிறேன், அது வேற கர்ம பிரவருத்திக்கு உபயோகப்படக்கூடிய ஞானம். ஆனா இங்க அப்படி இல்லையே, அதை விட அதிகமா தெரிவிக்கிறதே. அதிகம்னு சொன்னா கர்த்திருவ போக்திருத்வாதி ரஹிதமான நிர்விசேஷ பிரம்மஸ்வரூபமாக நான் ஆத்மாவை ஞானம் தெரிவிக்கிறது. இப்படி தெரிவிச்சா அது உன்னுடைய கர்மாவுக்கு உபயோகப்படக்கூடிய ஞானம் ஆகாது. இது தனியாத்தான் இந்த ஞானத்தை சொல்லி ஆகணும். அப்படியானால் அதனுடைய பலத்தை இது அர்த்தவாதமாக சொல்ல முடியாது இல்லையா, அந்நியார்த்தம் இல்லை. அப்ப இதுக்கு சொன்ன பலம் நிஜமான பலமாகத்தான் இருந்தாகணும்னு சொல்லி பாதராயணர் அதை கண்டிக்கிறார். இப்ப நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொன்னா, ஜெய்மினி ஆத்ம ஞானத்துக்கு சுதந்திரமாக மோட்ச பலன் கிடையாது, அது அர்த்தவாதமாக வந்ததுன்னு சொல்லும் போது எந்த ஞானத்தை நினைக்கிறாருன்னா, பரமாத்ம ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை நினைக்கல, தேகம் இந்திரியங்களை காட்டிலும் நான் வேறானவன்னு ஒரு ஆத்ம ஞானம் வருது, இந்த ஞானத்தை தான் நினைச்சுட்டு இருக்காருங்கிறத பளிச்சுன்னு இதுல தெரியும். இந்த ஞானத்தை தான் குமாரல பட்டர் அங்க சொல்லியிருக்கார். இந்த நித்திய நைமித்திய கர்மாலாம் செஞ்சுட்டு இதோட சேர்க்கணும், சமுச்சயம்னு சொல்ற இடத்துல. ஆக தேகாதி வத்திரிக்த ஆத்ம ஜானம்ங்கிறது இருக்கு. இது கர்ம பிரவருத்திக்கு அவசியமானது. இந்த ஆத்ம ஜானத்தை வச்சுட்டு சமுச்சயம் சொல்லிட்டு போறார் குமாரல பட்டர். ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணக்கூடிய ஞான கர்ம சமுச்சயம் எதுன்னு கேட்டா, இந்த ஞானத்தோடு சமுச்சயத்தை அவர் நிராகரணம் பண்ணல. அவருடைய அபிப்பிரேதமான ஞானம் பிரம்மாத்மிக ஞானம். அதனால இவர் நிராகரணம் பண்ற கோட்டியில அந்த குமாரல பட்டரை கொண்டு நிறுத்த முடியாது. இந்த ஞான கர்ம சமுச்சயவாதியை கொண்டு இதை நிராகரணம் பண்ணிட்டா சொல்றதுக்கு கொண்டு வர முடியாது. ஒன்னாச்சா, ஒரு விஷயமாச்சு. இன்னொரு விஷயத்துக்கு வரும். நான் ஆரம்பத்துல ஞான கர்ம சமுச்சயத்துல பல வித்தியாசங்கள் இருக்கு. ஒண்ணு பிரதானம், ஒண்ணு அங்கம் அப்படின்னுங்கிற சமுச்சயம் உண்டு. சமசமுச்சயம் வச்சுட்டு ஒண்ணு,
விஷம சமுச்சயம் வச்சுண்டுன்னு ஒண்ணு சொன்னேன். அதுல சொல்லும் போது ஞானத்துக்கு பிராதானியம், கர்மாவுக்கு அதை விட அங்கத்துவம்ங்கிற வாதத்துக்கு நான் இன்னும் வரல. அது வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம். கர்மாவுக்கு பிராதானியம், ஞானத்துக்கு அங்கத்துவங்கிற ஒரு சமுச்சயம் உண்டுன்னு சொன்னேனே, அந்த சமுச்சயத்துக்கு இப்ப சொன்ன விதத்துல இடம் வருது. ஏன்னா இந்த தேகாதி வெதிரிக்தமாக ஆத்ம ஜானம் ஏற்படுறது, இந்த ஆத்ம ஜானம் கர்மாவுக்கு அங்கம். இது இது இருந்தாதான் அவன் கர்மாவுக்கு அதிகாரி ஆவான். வேற அடுத்த ஜென்மா உண்டுங்கிறதே தெரியாதவன் இருக்கானே, அவனுக்கு கர்மாதிகாரம் இல்லைன்னு பூர்வமீமாம்சை சொல்றது. அப்படியானால் இப்ப அவனுக்கு எது பிரதானமா போயிடுத்து? கர்மானுஷ்டானம் பிரதானமாக ஆயிடுத்து. அந்த பிரதானத்துக்கு ஆத்ம ஜானம், தேகாதி வதிரிக்தமான ஆத்ம ஜானம் அங்கமாக ஆயிடுத்து. சரியா போச்சா? ஆக கர்மானுஷ்டானத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஆத்ம ஜானம் இது, ஜெய்மினி பேசின விதத்துல. சரி, ஞான கர்ம சமுச்சயம்னு அவர் சொன்னாரே, யாரு குமாரல பட்டர், அவர் சொல்லும் போது அந்த ஞானம் வெறும் இந்த ஞானம் மாத்திரம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா மோட்சத்தை பத்தி பேசிட்டு வரும்போது அவர் பேசியிருக்கார். நான் சொன்ன இந்த ஆத்ம ஜானம் எல்லா கர்மாவுக்குமே வேணும். அடுத்த ஜென்மா சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய கர்மாவா இருந்தால் அங்க எல்லா இடத்துலயுமே இந்த தேகாதி வதிரிக்த ஆத்ம ஜானம் அங்கமாக வேண்டியே இருக்கு. இது இல்லாம பண்ண முடியாது. அதனால இதை நினைக்கல, மோட்சத்துக்கு ஹேத்துவான ஆத்ம ஜானம்னு சொல்றதுனால பல வேற ஒரு ஞானத்தை நினைக்கிறாருங்கிறது ஆறுது. இந்த சர்ச்சையை தனியா வச்சுப்போம். ஏன்னா அவளுடைய ஆத்ம ஜானம் 2-3 விதமா இருக்குங்கிறது கிடைச்சது. அதை தனியாவே வச்சுக்கலாம். பரமாத்ம ஜானம் கூட பேசியிருக்கார். அதனால அது தனி சர்ச்சையா வச்சுக்கணும். ஆனா ஞான கர்ம சமுச்சயத்துல இப்படி ஒரு விதம். இது இந்த ஞானங்கிறது அங்கம், கர்மாங்கிறது பிரதானம். இது ஒரு விதமாச்சு. திருப்பி போடுவோம். கர்மாவுக்கு அங்கத்துவம் உண்டு, ஞானத்துக்கு பிராதானியம். இது எப்போ வரும்? அதுவும் நான் இப்ப பேசுறது சமசமுச்சயம், சமகால சமுச்சயம்னு அர்த்தம். சமசமுச்சயம்னா சமகால சமுச்சயம். இது சொல்ற வாதிகள் இருக்கா. ஞானம் வந்தாச்சுங்கிறதுக்காக கர்மாவை விட்டால் பிரத்யவாயம் வருது. ஞானம் வந்ததுக்காக பிரத்யவாயம் வருது ஒண்ணு நின்று போகாது. ஏன்? பிரத்யவாயம் வரும் வராதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா சாஸ்திரம் பிரமாணம் சொல்லிருக்க. சாஸ்திரம் பிரமாணம் சொல்றச்சே, பிராமணனாக இருக்கிறவன் அவனுக்கு ஒரு வர்ண ஆசிரமத்தை குறிச்சு அவனுக்காக விதிக்கப்பட்ட கர்மாவை அவன் செய்யலைன்னு சொன்னா பிரத்யவாயம் வரும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த வர்ணத்தை சேர்ந்தவனா இல்லையா, அவன் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனா இல்லையான்னு கேட்டா சேர்ந்தவன் தான் சொல்லியானா. அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த சாஸ்திரப்படி இவனுக்கு அந்த கர்மாவை விட்டத்தினால பிரத்யவாயம் வரும். சரியா பச்சா? அதனால அவன் அந்த கர்மாவை பண்ணியே ஆகணும். சரி, அப்ப என்னாச்சு? மோட்சத்துக்காக இவன் உபயோகப்படுத்துற சாதனை என்னன்னா ஞானம்தான். ஆனா பிரத்யவாயம் வராம அந்த காப்பாத்துறதுக்காக கர்மாவையும் அனுஷ்டானம் பண்ணணும். இதுக்காக ஞான கர்ம சமுச்சயம் சொல்ற வாதம் இது. அப்போ என்னாச்சு? ஞானம் பிரதானம், கர்மாங்கிறது அதுக்கு அங்கமாக ஆயிடுது. இதுக்கு பிராதானியம் இல்லை. ஆனா பிரத்யவாயம் வராம இவனை காப்பாத்துறதுக்காக இவன் கர்மானுஷ்டானம், நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும்ங்கிறது கிடைக்கிறது. இது ஒன்னாச்சு. இதுல இன்னொரு விதம் பார்க்கலாம். இந்த கர்மானுஷ்டானம் இருக்கே, இத பிரத்யவாய பரிகாரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுறது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல மோட்சத்துக்கும் சேர்ந்து உபயோகப்படுறது? மோட்சத்துக்கும் சேர்த்து உபயோகப்படணும். எப்படின்னு பார்ப்போம். கர்மா இல்லாமல் இந்த ஞானம் மாத்திரம் மோட்சத்தை கொடுக்க முடியாது. இது ஒரு ஞான கர்ம சமுச்சய வாதம். கர்மா பிரத்யவாய பரிகாரத்துக்காக இவன் செய்யணுங்கிறத எல்லா இடத்துலயும் நியமமாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இவன் சன்னியாசியாக இருந்து விட்டான்னு வச்சுங்கோ, ஞானம் வந்தவன். அப்ப இவனுக்கு ஒண்ணு ஸ்ரௌதஸ்மார்த்த விகித கர்மா இல்லை. அப்ப இவனுடைய ஞானமானது இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? இவனுக்கு மாத்திரம் தனியா அந்த ஞானம் மோட்சத்தை கொடுத்துன்னு சொன்னால் அப்ப மற்றவாளுக்கெல்லாம் என்ன வந்தது? இந்த ஞானமே தனியா இருந்தது அவளுக்கும் மோட்சம் கொடுக்கலாம். அப்ப ஞான கர்ம சமுச்சயவாதம் பூர்ணமாகாது. அதனால அவ என்ன சொல்றானா, சன்னியாசிகளுக்கும் அந்த ஆசிரமத்துக்கு விதிக்கப்பட்ட சில கர்மாக்கள் இருக்கத்தானே இருக்கு. மற்ற அக்னிஹோத்திராதிகள் இல்லாட்டா போனா போறது, இந்த ஆசிரமத்துக்குன்னு சொல்லி எந்த ஒரு கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மாக்களை இவன் பண்ணித்தான் ஆகணும்.
அந்த கர்மாவோட சமுச்சயம் வச்சுப்போம். சரியா? அந்த கர்மாவோட சமுச்சயம் வச்சுக்கும் போது ரெண்டும் சேர்றது, ரெண்டும் சேர்ந்து ஞானத்தை உண்டு பண்றது. இது இப்படி சொல்றான். இப்ப இந்த இந்த கர்மாவை நீங்க எப்படி நினைக்கணும்? அவனுக்கு பிரத்திவாயம் வராமல் தடுக்கிறதுக்காக வந்ததுதான்னு சொல்லலாமா, இல்ல இன்னொரு விதமா சொல்லலாமானா இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இது பாஷ்யக்கார சொன்னத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும். பிரத்யவாய பரிகாரம் மாத்திரம் கர்மாவுடைய பலம் இல்லை, மோட்சத்துக்கும் இது ஒரு சாதனம் ஆகிறது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ததியானது சர்க்கரையோட சேரும் போது அது புஷ்டியை உண்டு பண்றது அப்படின்னு சொல்லும் போது ததியே அந்த புஷ்டிக்கு காரணமாறுது இல்லையா? எந்த ததி ஏற்கனவே ஜுவரத்துக்கு சர்க்கரா சேராமல் இருக்கும் போது ஜுவரத்துக்கு ஹேதுவானதோ அதே ததி இப்ப புஷ்டிக்கு ஹேது ஆகிறதுங்கிறத ஒத்துக்கணும். அந்த திருஷ்டாந்தப்படி இந்த எந்த விஷம் மரணத்துக்கு ஹேதுவாகுமோ அதே விஷம் இவனுடைய ஜீவனத்துக்கு ஹேதுவாகிறது, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு கலந்ததுனால. அப்படிங்கிற திருஷ்டாந்தப்படி பார்க்கும்போது இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த கர்மாவே மோட்சத்துக்கு ஹேதுவாகும் ஞானத்தோடு சேரும் போது, இந்த மாதிரி ஒரு வாதம் கிடைக்கிறது ஞான கர்ம சமுச்சய வாதம். இந்த வாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இது சமம்தான், இது அங்காங்கி பாவம்னு சொல்ற மாதிரி இல்லை. ஞானத்தோட சேர்ந்து கர்மாவும் மோட்சத்துக்கு வேணும். இதுக்கு என்ன பிரமாணம் சொல்றாருன்னா, ரெண்டையுமே மோட்சத்துக்கு ஹேதுவாக சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திராதி தூ தற்காரியாயைவ தத் தரிசனாத், இதையும் ஹேதுவாக சொல்லியிருக்கு. நித்திய நைமித்திக இறைவ குர்வானோ துரிதக்ஷயம், அந்த மாதிரி ஞானம் ஒரு இதுவே சொல்ல. தத் பிராப்தி ஹேதுர் விஜானம் கர்மச்சோக்தம் மகாமுனி ஒரு வாக்கியம் எடுத்திருக்க. அந்த ஆத்ம பிராப்தி மோட்ச பிராப்திக்கு ஹேது என்னன்னா விஜானம் கர்மச்சோக்தம், இது ரெண்டுமே சேர்ந்துதான் மோட்சத்துக்கு ஹேதுங்கிற வச்சனத்தெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால இது இந்த வாதம் ஒண்ணு தனியா கிடைக்கிறது. ஞானம் மோட்சத்துக்கு அவ்வளவு நேர் ஹேதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னா, அது அஜானத்தினால இந்த பிரபஞ்சம் ஏற்பட்டு இருந்தால் அப்போ ஞானம் நேர் ஹேதுவாகும் பந்த நிவர்த்திக்கு. ஆனா பிரபஞ்சத்தை அஜானகிருதமாக ஒத்துக்காத பட்சத்துல ஞானம் மோட்சத்துக்கு பரம்பரையா உபயோகப்படக்கூடிய ஒரு சாதனம். கர்மாதான் மோட்சத்துக்கு ஹேது. அதாவது மறுபடியும் இன்னொரு இது வராமல் இருக்கிற தடுக்கிற காரணத்தினால, இன்னொரு ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால கர்மாதான் ஹேது. ஆனா கர்மாவோட சேரும் போது அது சாதாரணமா கர்மா பந்த ஹேதுவா இருந்தாலும் ஞானத்தோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தா அதுவே மோட்சத்துக்கு ஹேதுவாகும் சொல்லக்கூடிய வாதம் இது. இத்தனை ஞான கர்ம சமுச்சய வாதம் நமக்கு கிடைச்சது. இந்த ஞான கர்ம சமுச்சய வாதத்துல நாம எதெல்லாம் நிராகரணம் பண்ணணும் அதை நாம பார்க்கணும். தேகாதி வத்திரிக்தமான ஆத்ம ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் சமுச்சயம்னு சொன்னா இது ஒன்றும் மோட்சத்துக்கு ஹேது ஆகாது. இதை நாம நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதை விட்டுடுவோம். ஞானத்துக்கு அங்கமாக இவன் கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வாதம் வந்தது. கர்மானுஷ்டானம் பண்ணலைன்னா இவன் ஞானம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை நாம பரீட்சிக்கணும். எதுக்காக இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும்? ஞானத்துக்கு அங்கமாக பிரத்யவாயம் வராமல் இருக்கிறதுக்காகன்னு சொன்னேன். பிரத்யவாயம் வராம இருக்கணும்னா யாருக்கு பிரத்யவாயம் சொல்லிருக்கு சாஸ்திரம்? இதை பார்க்கணும். யாருக்கு பிரத்யவாயம் சொல்லிருக்கு? அங்க பார்த்தோம்னா ஒரு வர்ண ஆசிரம அபிமானம் உள்ளவனுக்கு தான் பிரத்திவாயம் சொல்லியிருக்கு. நான் இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் அபிமானம் யாருக்கு இருக்கோ, எவன் ஆத்மாவை அப்படி தீர்மானமாக தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனை சொல்லித்தான் அவனுக்கு பிரத்திவாயம் சொல்லியிருக்கு. இந்த கர்மா செய்யலைன்னா உனக்கு இது வரும் இல்லையா? அப்படி இல்லாதவனுக்கு பிரத்திவாயம் எப்படி வரப்போறது? ஆக பிரத்திவாய பரிகாரம் பண்றதுக்காக கர்மானுஷ்டானம் பண்ணுங்கிறது நீ சொல்ல முடியாது. எப்படி பிரம்மச்சாரியாக இருக்கிறவனுக்கு எந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மாவை கிரகஸ்தன் பண்ணலேங்கிறதுனால அவனுக்கு பிரத்திவாயம் வருமோ? ஏன் வராதுன்னு சொன்னா அது பிரம்மச்சாரிக்கு விதிக்கப்பட்டது, எனக்கு இல்லைன்னு விடுவோம். கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை சன்னியாசி பண்ணலைங்கிறதுக்காக பிரத்திவாயம் வருமோ? வராது. ஏன்னா கிரகஸ்தனுக்கு தான் சொல்லியிருக்கு, எனக்கு சொல்லலையேன்னு விடுவான். அந்த மாதிரி நீ விதிச்ச கர்மா எல்லாமே ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு வர்ணம் உள்ளவனுக்குத்தானே விதிச்சிருக்கு, எனக்கு இல்லையேன்னு ஞானி சொல்லிடுவான். அப்படியானால் அந்த வர்ண ஆசிர அபிமானம் ஆத்மாவில இல்லாததுனால அவனுக்கு பிரத்திவாயம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அதனால பிரத்திவாயம் வர முடியாது. இது சொல்றார். இதுக்கு பதில் அதனால இந்த கட்சி சரியில்லை.
ஞானம் சேர்ந்ததுனால கர்மாவுக்கே விசேஷமாக அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிற வாதத்தை எப்படி நிராகரணம் பண்றார் அப்படின்னு சொன்னா இது தப்பு. ஞானம் நாம சொல்ற ஞானம் இப்ப பிரம்மாத்மைக்கு ஞானம். இந்த ஞானம் வந்தவனுக்கு கர்த்திருவ அபிமானங்கிறது ஒட்ட போயிடணும். போகலேன்னு சொன்னா இவனுக்கு ஞானம் வரலேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? இதோட சேர்ந்து அவனுக்கு கர்மா சேர்றதுங்கிறது முடியாது. இவன் கர்மாவுக்கு கர்மாதான் மோட்சத்துக்கு சாதனம், ஞானம் சேர்ந்தால் அது மோட்சத்துக்கு சாதனம் சொல்ற வாதம் ஏன் தப்புன்னு சொன்னா இதை நிராகரணம் பண்றதுதான் பாஷ்யக்காரன் நிறைய பிரயோஜனம் இது பண்றார். அதாவது ஞானத்துக்கும் அந்த கர்மாவுக்கும் விரோதம் இருக்கு. நான் கர்த்தா இல்லே அப்படின்னு தெரிஞ்சின்றவன், நிச்சயமாக தெரிஞ்சின்றவன் கர்மாவை அனுஷ்டானம் செய்ய முடியாது. கர்மாவுக்கு பிராதானியம் கொடுக்கிற பட்சத்துல நான் கர்த்தாங்கிற அபிமானம் அவனுக்கு முக்கியமா இருக்கணும். அது இல்லாமல் அந்த கர்மாவுக்கு அவன் கர்த்தா ஆக முடியாது. இந்த கர்மா அவனுக்கு மோட்ச சாதனமாகவும் ஆக முடியாது. அதனால இவன் ஞானத்துக்கு ஞானம் சேர்ந்ததுனால இவன் பண்ற கர்மா மோட்சத்தை கொடுக்கறதுங்கிற பட்சம் சேரவே சேராது. இது ரெண்டும் அதனால போச்சு. இதுதான் அடிக்கடி கண்டிக்கிறார் பாஷ்யக்காரர். இது கிடையாது. நிறைய இடத்துல இதைத்தான் கண்டிக்கிறார். எனக்கு என்ன தோன்றது, அந்த பர்திரு பிரபஞ்சர் எல்லாம் இப்படித்தான் கொண்டு போயிருக்கார். அந்த கர்மாவோட இது சேரணும். சரி, பிரத்யவாய பரிகாரத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. இவனுக்கு பிரத்யவாயம் வரப்போறது இல்லை. சரி, இதுவும் சொல்லியாச்சா. இப்ப மூணாவது என்ன, கிரம சமுச்சயம். கிரம சமுச்சயம் சொல்லிட்டு வரச்ச பாஷ்யக்காரர் அதை இஷ்டம்னு. எப்படின்னா முதல்ல கர்மானுஷ்டானம் பண்ணினா, கர்மானுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தி வந்தது. சித்த சுத்தி வந்த அந்த சித்த சிரவணாதி மன்னாதிகள் பண்ணதுனால அந்த சித்தத்துல ஞானம் உண்டானது. அந்த ஞானம் வந்ததுனால அஜ்ஞானம் போச்சு, மோட்சம் சம்பந்த நிவர்த்தி வந்தது. இது ரொம்ப சரி. இதை நான் ஒன்றும் ஆக்ஷேபிக்கவே இல்லை. இப்படிதான் வரணும், இந்த கிரமம் தான் எனக்கு வேணும். இந்த கிரம சமுச்சயத்தை நான் ஒன்றும் ஆக்ஷேபிக்கலை. இதை ஒத்துன்னு இருக்காரு பாஷ்யக்காரர். திருப்பி போடுவோம். ஞானம் முதல்ல வருது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் கர்மானுஷ்டானம் பண்ணணும். அந்த கர்மானுஷ்டானம் பண்ணதுனால இவனுக்கு கிரமசா மோட்சம் வரணும் அப்படின்னு சொல்ற வாதம் இருக்கே. யாத்வா கர்மாணி சாரபேத் அப்படின்னு ஒரு வச்சனத்தை எடுத்து காமிக்கிறார். அந்த இது தப்பு. ஏன்னா இந்த ஞானம் வந்தாச்சுன்னா விரோதம் இருக்கிறதுனால உபமர்த்தங்கிற அந்த சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அந்த கர்த்திருவமே உபமர்த்தமாயிடுறது, அதாவது பாதித்தமாயிடுறது. அதுக்கப்புறம் அவன் எப்படி கர்மானுஷ்டானம் பண்ண முடியும்? ஆகையால அவன் கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஞானம் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்தை அடைகிறாங்கிறது போச்சு. இந்த கட்சியும் போயிடுது. அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்னு கேட்டா, சரீர வத்திரிக்தமாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு கர்த்தா வேற இருக்கான், இந்த சரீரமே கர்த்தா இல்லை அப்படி தெரிஞ்சுட்டு அவன் வேண்டிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு தான் அந்த அர்த்தத்தை வச்சுக்கணுமே தவிர மோட்சத்துக்காக சொல்லப்பட்ட வாக்கியம் அது இல்லை. இப்படி இதை கண்டிக்கணும். ஆக கிரம சமுச்சயத்துல விபரீத சமுச்சயம் மாறி போச்சு. இதுக்கு மேல ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் கர்மானுஷ்டானம் சில பேர் பண்றா, சில பேர் பண்ணல. இப்ப ஜனகாதிகள் பண்ணிட்டே இருந்தா, சில பேர் யாஜ்ஞவல்கர் என்ன சொல்றாருன்னா விஜஹாரா, நான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போறார். இந்த மாதிரி பல பேர் பல தினசு இருக்கு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் கர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிறது அவசியமா இல்லையா? அவசியம்னு இருந்தால் அப்ப ஞான கர்ம சமுச்சயம். இதுக்கு சூத்திரம் இங்க வருது, ஆச்சார தரிசனாத். இந்த பராமரிசாதிகரணத்துல சந்நியாசத்தை வேண்டாம்னு சொல்ற பூர்வபக்ஷத்துல இந்த சூத்திரம் வருது. என்ன வருதுன்னு சொன்னா, ஜனகோஹ வைதேகா பகுதக்ஷிணேன யஜ்ஞேன ஈஜே யக்ஷமானோ வை பகவந்தோஹமஸ்மி இத்தேவமாதீனி பிரம்மவிதாமபி கர்ம சம்பந்த தரிசனானி பவந்தி. பிரம்மவித்துகள் தான், ஆனா அவ யாகம் பண்ணினான்னு இருக்கு. இந்த கேகய ராஜா அந்த 6 மகர்ஷிகள் போய் சேரும்போது இந்த மாதிரி நான் யாகம் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப யக்ஷமானோவை அப்படின்னு இவர் பிரம்மவித்து. கேகய ராஜா பிரம்மவித்தாக இருந்துட்டு இவர் எதுக்கு யாகம் பண்ணணும்? இவர் தான் கர்த்திருவாகிமானம் போச்சே. அதே மாதிரி இந்த பகுதக்ஷிணேன யஜ்ஞேனேஜே ஜனகர் அவர் பெரிய யாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்காக இவர் பெரிய யாகம் பண்ணணும்? இல்லையா, நிறைய தட்சிணை கொடுத்து பெருசா பண்ணாருன்னு சொன்னாரு. இது தேவையில்லையே. இதுல இருந்து என்ன தெரியுறதுன்னு கேட்டா, வெறும் ஞானத்தினால மோட்சம் வராதுங்கிறத தெரிவிக்கிறது இது. ஞானம் வந்ததுக்கு அப்புறமா இவன்
கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திரம் இது ஆச்சார தரிசனம். சொல்றார், கேவலாச்சேத் ஞானாத் புருஷார்த்த சித்திஹி ஸ்யாத் கிமர்த்தம் அநேகாயாச சமன்விதானி கர்மாணி தே குருயுஹு அர்க்கேச்சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத் இது நியாயா. சுலபமான அந்த ஞானத்தினாலேயே மோட்சம் வரலான்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்மானுஷ்டானம் பண்ணணுமா? ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்ணினவர் யாரு? அவ அப்பா இல்லையா? அவர் கிரகஸ்தரா இருந்து உபதேசம் பண்ணாரு, இத்தனை கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது கேட்டார். இது ஆச்சார தரிசனத்து 3வது சூத்திரம். இதுக்கு பதில் சொல்லும் போது 9வது சூத்திரத்துல துல்லியந்து தரிசனம்னு சொல்ற. துல்லியந்து தரிசனம்னா நீங்க அவர் அனுஷ்டானம் பண்ணினாருங்கிறதுக்கு பிரமாணம் காமிச்சுட்டு சில பேர் அனுஷ்டானம் விட்டாருங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்கு. அதுக்கு போட்டியா பிரமாணம் காமிக்கிறார். என்ன சொல்றார்? ஏ தத்ஹஸ்மவை தத் வித்வாம்ச ஆஹு ரிஷயா காவஷேயாக கிமர்த்தா வயம் அத்யேஷ்யாமஹே கிமர்த்தா வயம் யக்ஷ்யாமஹே ஏதத்தஸ்மை தத் பூர்வே வித்வாம்சः அக்னிஹோத்திரம் ந ஜுஹவாஞ்சக்ரிரே ஏதம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாः புத்ரீஷணாயாश्च வித்தீஷணாயாश्च லோகைஷணாயாश्च யுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. இப்படி இல்ல. இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது? இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அவன் யோசிச்சு பார்த்தாலாம், எதுக்கா நான் இந்த கர்மாவை பண்ணணும், எதுக்கா அத்தியனம் பண்ணணும், எதுக்கா யாகம் பண்ணணும், நமக்கு அதனால ஒண்ணும் வர வேண்டியது இல்லையே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு ந ஜுஹவாஞ்சக்ரிரே வாண்டான விட்டுட்டார், அக்னிஹோத்திராதிகளை விட்டுட்டார் இந்த வாக்கியம் சொல்றது. அதே மாதிரி இதை தெரிஞ்சுட்டு பிருகதாரணிகா என்ன சொல்றது? 3 ஏஷணிகள்ல இருந்து விடுபட்டு யுத்தாய அத பிக்ஷாச்சரியந்தி, வெறும் தேகமாத்திர உபயோகமான கர்மாவை பண்ணிட்டு இருக்காள், எந்த கர்மாவும் பண்ணலைங்கிறதுக்கு இது. ஏதாவதரே கல் அமிர்தத்துவம் இது ஹோக்துவா யாஜ்ஞவல்கியோ விஜஹார. அவரு கிளம்பி போயிட்டாரு. விஜஹாரன்னு சொன்னா இங்க என்ன அர்த்தம்னா சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா ஆரம்பத்துல அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு, நான் இங்கேருந்து மேல போனோம்னு ஆசைப்படுறேன். இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு போனோம், ஊர்துவ ஆசிரமம், அதனால இந்த பங்கெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டு போறேன் தான் ஆரம்பிச்சிருக்காரு. வாங்கிட்டு இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி போறேங்க. இப்போ சொல்ல அங்கேயும் ஒரு இடத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா உபதேசம் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஆனா வேண்டான்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல, இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்கார் உபதேசம் பண்ணிட்டு தான் வாங்கிக்கணும், அதனால அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆமா ஆமா, அதுவும் பண்ணியிருக்காரு. அப்போ 2 விதமாவும் ஸ்ருதியில இருக்கு. அவ பிரம்மவித்துகள் யாகம் பண்ணினானும் இருக்கு, யாகத்தை விட்டுட்டானும் இருக்கு, 2ம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன்? சந்தேகத்துல நிக்கிறது. இதுக்கு என்ன சூத்திரக்காரரை விட்டுட்டு போயிட்டார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்றேன்னு இந்த சித்தாந்தி ஒரு 4 ஸ்ருதியை எடுத்து காமிச்சுட்டு விட்டுட்டார். இப்ப பண்ணணுமா வேண்டாமா, அந்த கர்மாவுக்கும் இந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையான்னு நிக்கிறது. இப்ப பாஷ்யக்காரர் அங்க சொல்ற அவர் காமிச்ச ஸ்ருதிக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அந்த கேகய ராஜாவை காமிச்சாரே, அவர் என்ன பிரம்மவித்து? சகுண பிரம்மவித்து. அகம் பிரம்மாஸ்மி நிர்குண பிரம்மவித்து இல்லை, ஞானம் வந்தவர் இல்லை. அவர் எப்படின்னா அந்த கதையில அவர் உபதேசம் பண்ண பிரம்மம் என்னன்னு சொன்னா வைஸ்வானர வித்யா, சகுண பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணியிருக்கார். அதை உபதேசம் பண்ணினவர் நான் யாகம் பண்றேன்னு சொல்றதுல ஒரு நஷ்டமும் இல்லை. சகுண பிரம்ம உபாசனைக்கும் அவன் பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானத்துக்கும் எந்த விரோதமும் கிடையாது. அதனால இதை நீங்க காமிக்க முடியாது. ஜனகரை பத்தி விட்டுட்டார், சொல்ல விடல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் காமிச்ச வாக்கியம் யாஜ்ஞவல்கர்ட்டேந்து அவர் பிரம்ம வித்தியை கிரகிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்கார். பகுதட்சணேன யஜ்ஞேன யஜே. அங்கேயே பாஷ்யத்துல என்ன வருதுன்னு கேட்டா, அங்க நிறைய ஒரு இத்தனை மாடெல்லாம் கொண்டு வச்சாரு. எதுக்காகன்னு சொன்னா தனக்கு பிரம்ம வித்தியை வரணும், அதை உபதேசம் பண்றதுக்கு நல்ல ஒரு குரு கிடைக்கணும், அந்த குருவை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காரியங்கள்லாம் பண்ணினாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் அந்த யாகங்கள்லாம் பண்ணினது எப்போ? ஞானம் வரத்துக்கு முன்னாடி. அதனால பிரம்ம வித்தே யாகம் பண்ணியிருக்காரு பாருன்னு அந்த இதை காமிக்க முடியாது. பிரம்ம வித்தாக இருக்கிறவா இதை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் கர்மாவை விட்டாங்கிறதுக்கு இங்க ஸ்ருதி இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் விதித்வா இருக்கு. ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக வித்தாய அத பிக்ஷாச்சரியம் ஜனந்தி. தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் விட்டான்னு சொல்லியிருக்கு, பண்ணான்னு இல்லை. முதல் வாக்கியத்திலையும் ஏதத்வை ஏதத்ஹஸ்மவை தத் வித்வாம்சஹ ஆஹு, இதை தெரிஞ்சுட்டு அந்த ரிஷிகள் பேசுறா, நான் என்ன கர்மாவுடைய பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. ஆக தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் விட்டா, தெரிஞ்சதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கா, அதனால விரோதம் இல்லை.
இந்த ஜனகர் ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தாரேன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்னு சொன்னா அந்த கர்மானுஷ்டானம் குணாகுணேஷு வர்த்தந்தே, அந்த சரீர இந்திரியங்களுக்கு இப்படி பழக்கப்பட்டிருக்கு, அதனால பழக்கம் நடந்துட்டே இருக்கு. இவர் கர்த்திருபாவமாக நாம் பண்றேங்கிற அபிமானத்தோட செய்யல, அதனால அதை கர்மாவாக எடுத்துக்க முடியாது, அது கர்மாபாசம். அப்படி அப்படி பண்ணினாலும் ஏன் விடாமல் அதை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா லோக சங்கிரகத்துக்காக, அதாவது இவரை பார்த்து இவரை சிரேஷ்டராக நினைச்சுட்டு இருக்கிறவ, சிஷ்டாளா இருக்கிறவ நல்ல மார்க்கத்துல இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணினது. சிகீர்ஷூர் லோக சங்கிரகம். இந்த பதில் தான் வச்சுக்கணும். அதை கர்மாவிலே சேர்க்க முடியாது. ஏன்னா கர்த்தாங்கிற அபிமானத்தோடு செய்யக்கூடிய கர்மாவை தான் கர்மான அனுஷ்டானம் பண்ணலாம். ஆக இதெல்லாம் கர்ம சமுச்சயத்துக்கு, ஞான கர்ம சமுச்சயத்துக்கு ஹேது ஆகாது. இப்போ ஞானம்னா என்ன, கர்மானா என்ன, இது நீங்க பாத்துட்டீங்கன்னா சரியா போயிடும். நீங்க சாஸ்திரம் எதை செய்யின்னு சொல்லியிருக்கோ அது கர்மா. சரியா? இது வேத விகிதம், ஸ்மிருதி விகிதம் அப்படின்னு பொதுவா எல்லாம் எடுத்துக்கலாம். இதை செய்யின்னு சொல்லியிருக்கா அதை செய்யணும். யாருக்கு செய்யின்னு சொல்லியிருக்கோ அவன் அதை செய்யணும். இதுதான் கர்மா. இதுல இருந்து என்ன பலம் வருதுங்கிறத பத்தி நமக்கு இப்ப கவலையே இல்லை. மோட்சம் வருதுன்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனா அதே மோட்சத்துக்கு தமேவ விதித்வா அதி மிருத்யுமேதி நானிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு சொல்லி ஞானம்னு ஒரு சாதனத்தை எடுத்து சொல்றோம். ஞானம்னா என்ன ஞானம்? ஏதோ கடஜானம் படஜானம் இல்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த மகா வாக்கியார்த்த ஞானம் ஒண்ணுதான் மோட்சத்துக்கு ஹேது. இப்படிதானே? நீங்க வேற எந்த ஞானத்தையும் கொடுக்காதுங்க. சுத்தமான நிர்குணமான ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கே, இது மோட்சத்துக்கு ஹேது. இதுக்கு மேல வாங்க, ரெண்டாச்சா. நிர்குண ஆத்ம ஜானம் ஒண்ணு, கர்மா பண்றது நிலை ஒண்ணு. கர்மா பண்றதுக்கும் சில ஞானம் வேணும். அந்த ஞானத்துல நீங்க இதுல கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் கர்மா பண்ணிட்டு இருந்தது சரி, அதுல ஒரு விரோதமும் இல்லை. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் கர்மாவை பண்ணணுமா வேண்டாமா, இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த அந்த கர்மாவை அதே மாதிரியாக பண்ணிட்டு இருக்கணுமா வேண்டாமா? பண்ணிட்டு இருந்தா தான் இவனுடைய ஞானம் பலிக்கும், இல்லாட்டா பலிக்காதுன்னு சொன்னா இது ஞான கர்ம. இந்த ஞான கர்ம சமுச்சயவாதத்தை தான் ஆச்சாரியால் நிறைய கண்டிக்கிறார். ஞானம் வந்தாச்சு, சரி கர்மாவை விட்டாச்சு, அதனுடைய பலன் கிடைச்சாச்சுன்னா போச்சு அப்படின்னு விட்டால் இது ஞான கர்ம சமுச்சயவாதம் இல்லை. இதை நிராகரணம் பண்ண வேண்டியதும் இல்லை. இதுதான் கிரம சமுச்சயம்னு சொல்றது. நான் அங்க சொல்லல, நான் பிரம்மன்தான் அப்படிங்கிற ஞானம் வந்தாச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் நான் அக்னிஹோத்திரம் பண்ணித்தான் ஆகணும், பண்ணலைன்னா எனக்கு தோஷம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொன்னால் இது எப்படி முடியும்னு இருக்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா எனக்கு கர்த்திருவம் போக்திருவங்கள்லாம் ஒண்ணும் இல்லையோ. ஏது நான் சித்தாந்த அந்த தசஸ்லோகியில சொல்ற மாதிரி நான் சுத்த பரபிரம்மஸ்வரூபம் தானே. அப்படியானால் ஒரு கர்த்தாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த கர்மாவை நான் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஆனா பண்ணணும்னு சொல்றானே, பண்ணினாத்தானே அவன் கர்த்தா ஆக முடியும், பண்ணினாத்தானே சமுச்சயமாக முடியும். இது விரோதம் இங்க வரும். சரியா? இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் நிறைய பண்ணியிருக்கான். இந்த இப்பேற்பட்ட யாருக்குமே நான் தான் பிரம்மங்கிற ஞானம் வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கிரகிக்கிறதுக்கு வேண்டிய யோக்கியத்தை இல்லை. அப்படி இருக்கும்போது இவனுக்கு இந்த ஒருத்தனுக்கு வந்தது ஆச்சரியவத் பஷ்யத்தின்னு சொல்லி ஒருத்தனுக்கு வந்ததுன்னு சொன்னா அது வர்றதுக்கு காரணம் என்ன? அவனுடைய சித்தம் அவ்வளவு நிர்மலமா இருந்திருக்கு, சொன்ன விஷயத்த ஸ்ருதி உபதேசம் பண்ணினத்தை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருந்திருக்கு. அப்படி ஆகிறதுக்கு சாதனமா அவன் எத்தனையோ ஜென்மாவில நிறைய கர்மானுஷ்டானம் பண்ணி இது பண்ணியிருக்கான். அப்பனா என்னாச்சு? முன்னாடி பண்ணின அந்த கர்மாக்கள்லாம் அவனுக்கு இந்த ஞானம் வரத்துக்கு காரணமா இருந்திருக்கு, இந்த ஞானம் வரத்துக்கு. ஆனா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் செய்யணுமா வேண்டாமாங்கிற விஷயத்துலதான் இது. சரியா? இந்த ஞான கர்ம சமுச்சயத்துல செய்யணும். அப்படி செய்யலேன்னு சொன்னா, இத்தனை நாள் பண்ணின ஞானம் வந்தது, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மாத்திரம் இந்த கர்மாவை விட்டுட்டேன்னா அப்புறம் ஞானம் கலிக்காது அப்படின்னு சொல்றா இந்த ஞான கர்ம சமுச்சயவாதி. அதனாலதான் இதை கண்டனம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு